ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓகே சார், வியூ ஓகே மேம். சார் நீங்க தெரியணுமா? நீங்க தெரியணுமா? லைவ்ல தெரியணுமா? எது வரைக்கும் வரணும்? அது இன்னும் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட். இதெல்லாம் வேணாம், பூச்செடிலாம் வேணாம். இன்னும் கொஞ்சம் முன்னாடி தள்ளிட்டு. அவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணுவோம். எப்படி பாருங்க சார். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட்ல, இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட். இல்ல சார், ஃபுல் ஸ்டேஜ் கவர் ஆகும் சார். கவர் ஆன் பண்ணும்போது கேமரா இதெல்லாம் இந்த லேப்டாப்ல தெரியும். இன்னும் கொஞ்சம் ஃப்ரண்ட் பண்ணு. இன்னும் கொஞ்சம் இல்ல, அந்த இது சேர் தெரியல. இன்னும் கொஞ்சம் பேக் அந்த கேமரா மட்டும் நாங்க சார். ஸ்ரீராம் சார், இவரு இந்த ஸ்டேஜ் வேணாம். இது பண்ணிடு. அப்ப இந்த பூ எடுத்துடலாமா? கோபி இப்படி கூட பேசு. அது இதுல பாதிதான் தெரியும். Hello. On behalf of Accountant General Office Recreation Club, we welcome you all to the first day of Skip Festival 2024. We have great pleasure in welcoming Shri D. Jayashankar, Principal AG Audit 1, and all the group officers and welfare officers from Accounts and Audit offices. We will commence today's program by skit titled Audition by staff members from audit offices. Please wait. Wishing you all an enjoyable show. Hello. அவையில் கூடியிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் தற்போது நீங்கள் பார்க்க இருப்பது ஆடிஷன் நகைச்சுவை ஒரு நாடகம். நடிப்பு லீனா மனோகரன், ஆர் தியாகராஜன், சித்ரா, ஏ.என். ஸ்ரீதரன், லதா ராஜகோபாலன், சாய் பிரசன்னா, தமிழ்ச்செல்வன். கதை வசனம், பின்னணி இசை சேர்ப்பு மற்றும் இயக்கம் ஸ்ரீராம நாராயணன். God, then money ஆகே போகுது. இங்கே நம்ம சேனல்ல நியூஸ் ரீடர் ஆடிஷன் இருக்குது சொல்லிட்டு ரெண்டா பைசம். But what happened? ரெண்டா பைசம் இன்னும் வரல. இது 9 வேற எங்கே போச்சு தெரியல. 9 உனக்கு எம்மா வாட்டி சொல்றது என்ன 9 கூவாதன். உனக்கு நயன்தாரான் கூப்பிட்டு இஷ்டம் இல்லைன்னா கன்னிமான் கூப்பிட்டு அதை விட்டுட்டு 9 கூவி நிறுவனன் பையன். அப்புறம் ஜூலின்ற பேரை சுருக்கி நாய கூப்பிடுற மாதிரி தான் கூப்பிடுவேன். ஸ்டாப் மேன், மார்னிங்ல மூட் அவுட் பண்ணாதே. இங்கே நம்ம சேனல்ல நியூஸ் ரீடர் ஆடிஷன் நடக்க போகுது. நம்ம சிஇஓ சிச்சி போயிட்டு வந்துமே. நீ கூட்டு பொரியல் செஞ்சியா? பாரா, கூட்டு பொரியல் செய்யணும் உனக்கு படிச்சு போட்டவன் வந்திருக்கேன். அது கூட்டி பெருக்கிறது. நீ உன் வேலையை மட்டும் பாரு, நான் என் வேலையை பாத்துக்கிறேன்.
ஓகே மேம் கூட்டு போட்டிட்டு அப்படி எனக்கு ஒரு கப் ஆஃப் டீ வாங்கி வா மேம். இதுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சார் வரதங்காட்டியும் இந்த மிஸ் ஜிங்கு ஜிங்குன்னு ஆடுது. அதுக்கு நாட்டாம்பேரை கொடுத்தா கிடைக்கு 2 ஆடு கேக்குமா, அந்த கதையை கீழே. Good morning, Vidya Paisam. Hello. Good morning, Jolie. பாயசம் சொல்லாம Enough of that. எங்கே ஒண்ணும் புரியல. No, it's going to be 10 man. இப்போ வந்து ஜூலி, நான் வர வழியில ஒரு ஆக்சிடென்ட். accident. What happened, man? உங்க ஒண்ணு வாலி. பண்ண மாதிரி இல்ல, என்னோட வண்டி ஆக்சிடென்ட் இல்ல, வேற ஒரு வண்டி ஆக்சிடென்ட். இந்த ரோடு ஃபுல்லா பிளாக் ஆயிடுச்சு போய். அதனால நான் நினைக்கிற மாதிரி வர்றது அநேகமா கஷ்டம். எப்படியும் ஆஃப்டர்நூன் மேல ஆயிட்டு போலாது. இன்னைக்கு அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஆடிஷன்ஸ்க்கு வர ஆரம்பிச்சிருவாங்கல்ல, ஸோ அவங்களை டிசப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஜூலி, யூ டூ ஒன் திங், நீ அந்த ஆடிஷன்ஸ் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட. Hey man, I'm an Anglo Indian. எனக்கு தமிழ் சரியா தெரியாது மேம். நான் எப்படி ஆடிஷன் பண்ணு? சிகாமணி அவர் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாரு, நல்லா கவலைப்படுவார். அப்புறம் அந்த ஆடிஷன்ஸ்லாம் கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் பண்ணிடுறேன். ஸோ நான் அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாம் செலக்ட் பண்றது எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். கோ ஹெட், பை. இந்த சொல்லுது இந்த ஜூலி ட்ரை பண்ணுறாங்க. Thank you, bye. டீயை குடி. Hey, போய் மேம். தொண்ட வீட்ல ஏதோ வந்தா போல் வருது. யார் மேம்? என்ன இது வந்தது வராதமா இந்த மாதிரி நம்ம கையில செய்யுது. சரி பாப்போம். அது நான் கே கபாலி, கொருக்குப்பேட்டை கண்ணாயிரம் மாவன் கபாலி, சுருக்கமா என்ன கேன்னு கூப்பிடுவாங்க. ஆமா, எதுக்கு வந்துக்கிறேன்னு கேட்டல, அது என்னது ஆடிஷன், அதுக்கோசம் தான் வந்துக்கிறேன். Oh my goodness, what is this? Hey, 9. Clara. அந்த பயங்கிதா. Hey, look at this man says he's come for newsreader audition. அது உள்ளே போய் பேசுது மேம். எனக்கு ஒண்ணும் புரியல. நீ என்ன பண்ணு, அதை கூட பேசி அதை கொஞ்சம் கெட் அவுட் பண்ணு. ஏமா, நீ நம்ம கொருக்குப்பேட்டை கனிமா தானே? ஆமா, நீ கபாலி தானே? பின்ன அந்த பிசி உன்னை நயன்தாரன் கூப்பிடுது. அந்த பேரு லோக்கலா கீதுன்னு இப்படி மாத்தி விட்டாங்க இந்த சேனல்ல. பேர்ல என்ன கீது நானும் உண்மையே சொல்ல. அதுவும் அழகான ஹீரோயினி பேர் தானே. சரி, நீ எப்படி இங்க வேலைக்கு வந்த? அதான் நான் யாருக்கும் தெரியாம ஊட்ட விட்டு ஓடி அந்த சிங்காரத்தை கட்டிக்கணும்ல, அதுவும் ஏதோ கூலி வேலைக்கு போய் கஷ்டப்படுது. அதால இங்க வந்து கூட்டி பெருக்குனா 4 காசு கிடைக்கும்னு வந்து சேர்ந்துக்கினேன். அதுவும் நல்லதான் போச்சு. உனக்குதான் தெரியுமே, நம்ம குப்பத்திலே நான் தான் 4 8 பச்சிக்கிறேன். எல்லாரும் டை கட்டிக்கின்னு டிவில நியூஸ் சொல்றது கேட்க சொல்ல நம்மளுக்கு ரொம்ப ஆசையா இருக்குது. நீ கொஞ்சம் சிபாசு பண்ணி இங்க கொஞ்சம் வேலைக்கு சேர்த்து விடுக்க. நீமா யாரு? நானு இதோ இருக்கே. இது எப்பவோ என்னாண்டியே சண்டைய வச்சுன்னு இருக்கும். சரி சரி, நீ கேக்குற, நான் சொல்லி பாக்குறேன் அதுகிட்ட. Hey man, நீ இன்னும் போல. Hey 9, what is this? அதை கெட் அவுட் பண்ண சொன்னா நீ கேட்டுவது பண்ணிட்டு இருக்க. அது நம்ம தோஸ்து தான் ஜூலிமா. So, நம்ம டிவில சிலிட்டு பண்ணி நியூஸ் சொல்ல வைத்தாயி. இந்த ஜனங்க சந்தோஷப்படும் தாயி. இது செலக்ட் பண்ணி நம்ம சேனல்ல நியூஸ் படிக்க சொன்னா. Ask him to get out, man. மேடம், ஒரு தடவை படிக்க சான்ஸ் கொடு மேடம். காலங்காத்தால எழுந்து குளிச்சு ட்ரெஸ் பண்ணிக்கின்னு நாத்தா கூட துணாம பஸ் அப்படியே ஓடி வந்துக்கிறேன். இப்படி ஒரே அடிக்கா தொத்துனா என்ன அர்த்தம்? அப்பால எங்க நான் ஆடிஷன் தோட மாட்டேன் பாத்துக்க. நீ கூப்பிட்டு நான் தானே வந்துக்கிறேன். நீ இன்டர்வியூ நடத்தே. Hey man, நீ முன்னே நியூஸ் கேட்டிருக்கியா மேம்? இப்போ ஒரு நியூஸ் வரும், அதை கேட்டு இப்போ இந்த ஸ்கிரிப்ட் படி மேம். வணக்கம். ஆண்கள் மனைவியை முதுகில் சுமந்து கொண்டு பனியில் ஓடி கடக்கும் பனிச்சறுக்கு போட்டி சுவிட்சர்லாந்தில் ஷ்வே எனும் பனிமலை பிரதேசத்தில் நடைபெறுகிறது. இந்த போட்டியில் ஆண் தன் மனைவியை முதுகில் சுமந்தபடி பனிச்சறுக்கு சட்டங்கள் கட்டிக்கொண்டு விழாமலும் எங்கும் நிற்காமலும் 100 மீட்டர் தூரத்தை கடக்க வேண்டும். அப்படி கடந்து வெற்றி பெறும் தம்பதியருக்கு ஆல்ப் பனிமலையில் 3 நாட்கள் தங்குவதற்கான டிக்கெட்டுகள் இலவசமாக வழங்கப்படும். இந்த பனிச்சறுக்கு போட்டியில் கலந்து கொள்ள உலகம் முழுவதில் இருந்தும் ஏராளமான ஜோடிகள் இங்கு குவிந்து வருகின்றனர். இங்கே இல்ல மேம், அங்கே போய் படி. Go man, go there. இங்க படி. Mrs. சீதாமணி, இந்த பேசுறதை கேமரால கேப்சர் பண்ணு. நம்ம பாயசம்க்கு
வந்திருக்க சொல்லி. நான் சீனா வெளியும் இல்ல, ஷாம்பு வெளியும் இல்ல. சிகாமணிங்கிற என் பேரை ஏமாற்றி போடுறேன். படிக்கவா? ஏய், இனி பார்த்து படிக்காதே, அந்த கேமராமேன் பார்த்து படிவேன். ஆமா, எல்லாருக்கும் வணக்கம். ஐரோப்பான்னு ஒரு நாடு இருக்குல்ல, அதுல சுவிட்சர்லாண்டுன்னு ஒரு ஊரு இருக்குதுப்பா. அதாங்க ஊரே ஐஸ் பெட்டி போல சிறு சிறு சிறுன்னு இருக்கும்ல. விஷயம் என்னன்னா, அங்க ஒரு ஐஸ் மலை மேரின்னு ஒரு இடம் இருக்குப்பா. அங்க ஒரு போட்டி வச்சுக்கிறாங்க. அதாவது ஊரு முழுக்க எங்க பார்த்தாலும் ஐஸா இருக்குதா. அதுல புருஷன் பொஞ்சாதீங்களா காலைல சக்கரத்தை கட்டிக்கின்னு உயாம சறுக்கின்னு வரணுமா. அப்படி 100 மீட்டர் தூரம் உயாம யார் சறுக்கின்னு வராங்களோ அவங்கதான் ஜெயிச்சவன்னு சொல்லி பரிசு கொடுப்பாங்க. பரிசு என்னன்னு தெரியுமா? ஆக்ஸ்னு ஒரு மலை இருக்குப்பா. அங்க ஒரு ரெசார்ட்ல 3 நாளைக்கு ஃப்ரீயா தங்குற செலவு திங்குற செலவு எல்லாம் பண்ணி நடத்துறோம் பாத்துப்பானுங்களாம். நல்லா இருக்குதுல்ல. இதுக்காகவே புருஷன் பொஞ்சாதீங்களா அங்க கும்பலா வந்து கொஞ்சிக்கிறாங்களாம். மிஸ்ஸி எப்படி தப்புல பச்சம் பாத்தியா? அதெல்லாம் ஐயா கில்லி கனிமா அனகர் நல்லா பச்சிக்கல. உனக்கு என்ன சூப்பரா பச்சிக்கின. நீ படிக்கும் போது சென்னை தமிழ்ல அப்படியே தேன் வந்து பாயுது அப்படியே காதுல. வாட் இஸ் திஸ் மேன்? எப்படி படிச்சேன் மேன்? ஏன் மார்னிங் ஃபர்ஸ்ட் ஆளா வந்து என்னை இப்படி கொல்லுது? இப்படிதான் நியூஸ் படிப்பாங்களா மேன்? அது என்ன ஸ்டைல் மேன்? அது மேடம் ஸ்டைலா சூப்பர்லன்னு சொல்லிக்கிறியா? டிவில நியூஸ் படிக்க சொல்ல இம்மா வரைக்கும் தானே காட்ட போறீங்க. அதுக்காக தான் டைம் மட்டும் கட்டி வந்தேன். ஷூ நகலும் போடல. அந்த நீ கொஞ்ச நேரம் வெளியில கூந்து, நான் அப்பால வந்து உன்கிட்ட பேசிக்கிறேன். போ போ வெளியே போ. கன்னியாமாவே சொல்லிடுச்சு. ஐயா செலுத்து தானே. தான். Go on, man. Go on, wait outside. Next candidate. மாமி, ஓ உங்களுக்கு இங்க ஆடிஷன் நடத்த போறேன் அல்லவோ? பாக்குறதுக்கே இந்த பாலக்காட்டு பகவத் இடமா அழகா இருக்கேன் கேட்டேனோ. அதாக்கு. Hey man, but what did you call me? Mommy? No, please don't call me mommy. Call me mom, man. நீங்கள் மேம்ல கூப்பிட சொல்கள். நான் அதுல ஒரு ஐயா சேர்த்துட்டு மாமி சொன்னேன். அத்தனை. By the way, let me introduce myself. I'm பங்கஜம். சுருக்கமா சொல்லிட்டுனா பாலக்காட்டு பங்கஜம் பாலகிருஷ்ணன் ஐயனாக்கம். நேக்கு டிவில நியூஸ் படிக்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. பேப்பர்ல உங்க ஆட பார்த்தோன்னா வேக அப்ளை பண்ணிட்டு வந்துட்டேன். நானும் கொஞ்சம் பாக்குறதுக்கு அழகா லட்சணமா இருக்கேன் இல்லையா? அதாக்குமே. என்னோட ஆட்டுக்காரர் இருக்காரு, எப்போன்னு சொல்லுவார் பங்கு பங்குன்னு சொல்லிட்டு. அதே பங்கஜம் என்னோட பேரை செல்லமா கூப்பிடுவார். பங்கு, நீ வள்ளி அழகாயிட்டு இருக்காய், டிவில எல்லாம் நியூஸ் படிங்க. மாமி ஸ்கிரிப்ட எனக்கு தாங்கும். நான் படிக்க ஆரம்பிச்சேன்னா என்ன செலக்ட் பண்ணாம நீங்க விடவே மாட்டேனாக்கும். Hey man, but நீ தமிழ் எப்படி பேசுது? உனக்கு நோ ஆடிஷன், நீ கல்வி. எந்த கிருஷ்ணா, அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நானே வளர கஷ்டப்பட்டு பாலக்காடுல இருந்து தக்காளி டிக்கெட்ட போட்டுட்டு வந்திருக்கேன். அது எப்படி ஆடிஷன் இல்லைன்னு சொல்லுவேன்? கேமராண்ணா நீங்க கொஞ்சம் சொல்லுங்க ப்ளீஸ். Hey, what is this? Morning ஏன் மூஞ்சி மேலே முடிச்சது? Yes, அப்படின்னு மேத்யூஸ் மூஞ்சி மேலே முடிச்சது. அதான் நான் இன்னைக்கு இப்படி இருக்குது. ஈவினிங் போனோனே அது மூஞ்சி மேலே ஹாட் வாட்டர் ஊத்தணும். Hey man, இந்த ஸ்கிரிப்ட் பார்த்து படிங்க. அதே டிவில எல்லாரும் பார்க்காம படிப்பா இல்லையோ, நான் அதே மாதிரி படிக்கிறேன். அப்படியோ படிங்க, உயிர் வாங்காதே. நானே பாலு கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிட்டு படிக்கிறேன். பாலு என்னோட ஆட்டுக்காரன். ஆட்டுக்கால். ஹலோ பாலு, நானாக்குமே பார்த்தால ஸ்டேஷன்ல இருந்து வந்து நேரம் உங்க ஃப்ரெண்டாத்துல வந்து இறங்கி குளிச்சு டிஃபன் எல்லாம் கழிச்சுட்டு இந்த சேனல் ஆபீஸ்க்கு ஓடி வந்துட்டேன். உங்க ஃப்ரெண்டோட பாரியால பிரேக்ஃபாஸ்டுக்கு உப்புமான்னு ஒரு சாதனம் தந்தான். ரவை சரியா வேகவே இல்லை, அது போட்டேன். இங்க சேனல்ல ஒரு லேடியா ஆடிஷன் நடத்துறானா அவளுக்கே தமிழ் கதைக்கிட்டதும் போடுறது. நான் இருந்தாலும் அம்பான் பகவதி சனி நம்ம பொக்கி வச்சுக்கேன். அதான செலக்ட் பண்ணுவா இல்லையோ? நீங்க எப்படி இருக்க கேக்குறதா உங்களுக்கு? ஹலோ சொல்லுங்க.
ആക്ച്വലി വഴി പോകാം പ്രധാനമന്ത്രി ക്യാമറ അത് എപ്പോഴും വന്നാൽ ആൾക്കാരെ பார்த்து நீ ஸ்கூல்ஸ் இருந்து போறே இவ்வாட்டு போல ஆபரேஷத்துல புறப்பட்டு போனே அது தனியா அனுப்பிட்டு இங்க நெக்ஸ்ட் எல்லாம் பணப்படாது இருக்குது பிரச்சனமே இல்லை. പക്ഷെ நீங்க சொன்ன மாதிரி அந்த கேமராமேனோட நோட்டமே சரியில்லை. நான் அவனை அண்ணா சொல்லிட்டு பிளாக் பண்ணி வச்சுக்கிறேன். உங்க பங்கு கிட்ட வம்பு பண்ணா சங்கடான தாங்க ஆடிஷனுக்கு இந்த மாமி கூப்பிடலாம். Thank you. Hey, what is this, man? உன்னை script பார்த்து படி சொன்னா plan போட்டு உன்னை plan பண்றேன். சாரி மாமி, நான் எல்லா நாளும் இவாட்ட சொல்லிட்டு தான் செய்வேன். அதாக்கும் கேட்டலோ. Read from the script. தோ എല്ലാവർക്കും നമസ്കാരം കേട്ടല്ലോ. ഞാനിപ്പോ ചൊല്ല പോற நியூஸ கேட்டேன்னா அச்சோ நீங்க இதை படிக்கிறத ஒரே நாணமா இருக்கு. யூரோப் நாட்டுல சுவிட்சர்லாண்ட்ல ஒரு ஊர் இருக்கு இல்லையா, அங்க ஸ்வேன் ஒரு இடம் இருக்காம். அங்க சுற்று பணியாமே அங்க ஒரு போட்டி வச்சிருக்காளாம். என்னன்னா புருஷா எல்லாம் கால சக்கரத்தை மாட்டிண்டு அவ பாரியமார முதுகுல தூக்கிண்டு 100 மீட்டர் தூரத்துக்கு ஓடணுமா. சோ இதுக்கு சொல்றதுக்கு ஒரே வெக்கமா வருது. அதுல ஆறு கீழே விழாதைக்கு வராளோ அவளுக்காம் பரிசு. போட்டியில பரிசு என்ன தெரியுமோ, ஆல்ப்ஸ்னு ஒரு மலை இருக்கு இல்லையா, அதுல 3 ദിവസം தம்பதிகளுக்கு ஃப்ரீயா ஸ்டே சாப்பாடு எல்லாம். அப்புறம் என்ன எத்தனை பேர் வந்து பேரெல்லாம் கொடுத்து ஊரெல்லாம் ஒரே கோலாகலமா இருக்கு. என்ன மாமி? Hey, அம்புஜம். ஓ ഞാൻ പങ്കജമാക്കും. അംബുജമല്ല. Hey, சம்ஜமன். இப்போ அது இல்ல பிரச்சனை. நானே ஜம்ம நியூஸ் படிச்சேன்னு சொல்றேன் இல்லையோ. Nonsense. என்ன பாஷையில படிச்சேன் மேம்? நியூஸ் தான் படி சொன்னா நீ என்ன பாஷையில படிக்க? Government. Go wait outside. இந்த பகவதியே இது என்ன புது பிரச்சனை? சரி வெயிட் பண்ணி தான் பாப்போமே. Oh Jesus. Are you not happy with me today? Oh please send a good candidate. அடுத்தது யாருமா? ஏமா அது ஐயா இல்ல மேங்க ஜூன் மேங்க அப்படிங்களா? கொழா பட்டு போட்டா காட்டினா சான்னு நான் சொல்றேன். Hey man, நீ லேடிஸ் பேண்ட் போட்டு பார்த்தது இல்லையா? Nine, Tara, look at me man. நான் இங்க லிப்ஸ்டிக் போட்டு ஹேர் டியூட்டி அப்ப கூட இது இந்த ஆம்பளை சொல்றது. I think she's making fun of me, no? Hey, என்ன பார்த்து காமெடி இப்படி பண்றியா man? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. இப்பதான் எங்க ஊர்லயே ஆம்பளை பசங்க கூட பெரிய முடிய வளர்த்து போட்டு காதுல தோடு தொங்கல் போட்டு அலையறாங்க. இந்த ஊர்ல அதோட சேர்த்து உனக்கு சேரி பூசிட்டு டாக்டர் டான்ஸ் போட்டு போங்க. அது சரிங்க, எனக்கு ஒரு சந்தேகமுங்க. இவங்க மட்டும் என்ன மேனுவல் கூப்பிட்டாங்களே, அது சரிங்களா? Hey, look here. Their news leader audition is going on. உனக்கு நான் வேலை இங்கே கிளம்பு வெளியே. அது வந்துங்க அம்மனி, என் பேரு கோகிலாங்க. கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கிறேனுங்க. See, I'm Julie. Call me Julie or ma'am. But what's that on me? ஐயோ ஜூலி, அவங்க ஊர் பக்கம் அம்மனின்றது ஆம்னின்னு தான் சொல்லி வயசுல மூத்தவங்கள அப்படிதான் கூட்டுவாங்க கட்டியும். என்னைய பார்த்தா அம்மனின்ற, என்ன பார்த்தா இன்னும் உன்னோட வயசுல மூத்தா போல தெரியுது. என் பேரு நயன்தாரா, அப்படியே சொல்லி கூப்பிட்டுக்கோ. அப்படிலாம் சொல்லாதீங்க அம்மனி. எங்க கிராமத்துல எல்லாம் சின்ன பிள்ளைங்கள கூட நீங்க வாங்க போங்கன்னு மகத்தையா தான் கூப்பிடுவோம். இங்க எல்லாரும் நீயே வா போனே கூப்பிடுங்க இருக்குது. Hey man, அப்போ நீ கோலமா விட்டு வந்திருக்க கோகிலா தானே? அதுதான் மார்னிங் வாசல்ல டிசைனா கோலம் போடு மேன். நான் கோலமோ கோகிலா இல்லைங்கோ, கோயம்புத்தூர் கோகிலாங்கோ. இங்க நியூஸ் ரீடர் படிக்கணும்னு ஆடிஷனுக்கு ஆள் கேட்டிருந்தீங்க இல்லைங்க, அதுக்கு தாக்க வந்திருக்கிறேன். Oh my god, hey nine, oh look at my face man. Hey, பேசிலே. Wait, எப்படி candidate வந்திருக்குது பார் நியூஸ் படிக்க சொல்லி. Please no. அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அம்மனி. சின்ன வயசுல இருந்தே நான் டிவி பார்க்கும் போதெல்லாம் ஷோபனா ரவி வந்து நியூஸ் படிப்பாங்க இல்லைங்க, அதுல இருந்து எனக்கு அவங்கள மாதிரியே படிக்கணும்னு ரொம்ப ஆசைங்க அம்மனி. அதனாலதான் உங்க நியூஸ் சேனல்ல ஆடிஷனுக்கு ஆளு கேட்டீங்க இல்லைங்க, கோயம்புத்தூர்ல இருந்து ஓடி வந்துட்டேனுங்க அம்மனி. நீங்க எதை படிக்க கொடுத்தாலும் நான்
அப்படியே படிச்சு போடுங்க அம்மணி. ஏங்க அம்மணி இங்க டெஸ்ட் எடுக்கிறது நீங்க தானே? Yes, I am conducting this audition. See, yeah, this is the script, man. I not from there. Go and read it from there. இங்க படிங்கம்மா. இங்க வந்து சேர்ந்து பாரு. வணக்கம்ங்க. உங்களுக்கு சரி சொல்ல வந்திருக்கிறேன் நானு. கோயம்புத்தூர் கோகிலாங்க. ஐரோப்பா கண்டத்துல சுவிட்சர்லாந்து ஒரு ஊர் இருக்குங்களா? அந்த அங்க சரியா தெரியலங்க, படிச்சுக்கோங்க. அங்க சேர்ந்த இடத்துல ஒரு போட்டி வச்சிருக்காங்க. அது என்னன்னா ஒவ்வொரு வீட்டுக்காரரும் கால சிக்கத்தை மாட்டி போட்டு அவங்க இணைய முதுகில வச்சு போட்டு விழாம கொள்ளாம 100 மீட்டர் ஓடி கடத்தினா இருக்குது. யாரு முதல்ல வர்றாங்களோ அவங்க ஜெயிச்சதா சொல்லி அதுக்குன்னு ஒரு மலை இருக்குதுங்களா? அதுல ஒரு ரெசார்ட்ல காசு கீசு ஏதும் கட்டாம 3 நாள் சும்மா தங்கிக்கலாமா? எனக்குவே நல்லா இருக்குதுங்க. நம்ம ஊரை சுத்தி இருக்கிற யாரும் எல்லாம் அங்கேயே வட்டம் அடிக்கிறதால அந்த ஊர் ஒரே கும்பலா இருக்குதா? சங்காமணி எங்க ஊர் சைட்லயே படிச்சு போட்டான்னு பாக்குறீங்களா இருக்கும்? அம்மணி என்ன மட்டும் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா செலக்டா முடிச்சு காமிப்பாங்க மணி. What did you say? எனக்கு சாத்த செல்வால் அடிக்குன்னு சொல்லுங்க. Oh, where you wanted to good man? ஐயோ ஜூலி, சிறப்பா படிப்பேன்னு சொல்லுது அந்த அம்மா. தமிழ் நான் கிலோ எவ்வளவுன்னு கேக்குறேன். உன்ன போய் இங்க குண்ட வச்சுட்டு அவரை சொல்லணும். சரியா சொன்னீங்க மணி. நாங்க யாரையும் அப்படி மரியாதை பச்சு பேசதே இல்லைங்க. Okay, okay, go and wait outside, man. அந்த ரூம்ல போய் உட்காருங்க. என் பேக் எடுத்துக்காங்க. What is this? என்ன இது? பாயசம் கிண்டி என்ன ஆங்கிரி தெரியல. மாட்டி என்ன மட்டும் ஓடிஷனுக்கு மாட்டி விட்டுட்டு அது எஸ்கேப் ஆயிடுச்சு. ஒரு கேண்டிடேட் ஒரு டிசைன்ல படிக்குது. என்ன பண்றது தெரியல. தலை சுத்துது மேன். Hey, I think I need a break. 9 Tara, go and get me a cup of tea or coffee, man. காலையில வாங்கி வந்ததே தீர்ந்து போச்சு. போய் வாங்கியார. யாருங்க? எனக்கு ஒரு சந்தேகம் உண்டு. உங்களுக்கு ஆடிஷன் முடிஞ்சு சொல்லுங்க. அப்புறம் எங்க பவுடர் எடுத்து அப்படி இருக்கீங்க? இது விஷுவல் மீடியா இருக்குமே. இங்க வெறும் வாய்ஸோ மாடுலேஷனோ மாத்திரம் இருந்தா போறாது. பார்க்கவும் கொஞ்சம் அழகா இருக்கணும். அதான். ஓ, எனக்கு இந்த சுண்ணாம்பு உரைச்சாயெல்லாம் பூசிக்கிற பார்த்தா இல்லைங்க. என்ன இயற்கையாவே நான் அழகா இருக்கான்னு சொல்லியிருக்கேன். மேக்கப் போட்டா மட்டும் பார்த்தாது. ஒழுங்கா படிக்கணும். உங்களை விட்டுட்டு என்ன செலக்ட் பண்ணிடுவாளோன்னு உங்களுக்கு ஒரு சம்சயம் இருக்கு. உங்க பேச்சுலயே அதான தெரியுது. அவங்களே செலக்ட் பண்ணாங்கன்னா என்ன செலக்ட் பண்ண மாட்டாங்களா? இந்த ஆடிஷன்ல என்ன செலக்ட் பண்ணிட்டா அந்த மருதமலை முருகனுக்கு வந்து காவடி இருக்கிறத வேண்டிட்டு இருக்கேன். எனக்கு அந்த மருதமலை முருகன் மேல நம்பிக்கை இருக்குதா மணி? என்ன நானும் என்னோட பாலக்காட்டு பகவதிக்கு அப்ளிகேஷனை போட்டிருக்கேன். பாக்குறோம் என்னோட பகவதியா இல்ல உங்க முருகனாவும். ஐயா என்ன சும்மா 2 லேடிஸா நயன் பேசினே இல்லையா? நான் கூட தான் பாடிகார்ட் மனுஷர் கையில வேண்டிங்க இதுல துட்டு போட்டு அது சினிமா, இது முனிமா. எனக்கு டென்ஷனா இருக்குப்பா. மாமூலி வாங்க உள்ள வேற நம்ம தனியா இருக்குதுல்லையே. எங்க போச்சு தெரியல. குளிரியா? ஐயோ டீலியா இருக்க. ஏய் ஜூலி, அவன் வந்துக்கிறான் ஜூலி. ஏவன் வந்திருக்கான்? அதான் அந்த செல்வம். டீ குடியா? நோ ஜூலி, செல்வம் வந்துக்கிறான். ரவுடி செல்வம். செல்வம்? ஐயோ இந்த நேரம் வந்து சாரு கூட இல்லையே. நான் ஊதி குடி நீ. நீ ஊத்த மாட்டே? நீனே ஊதி குடி. செல்வம் வந்துக்கிறான். ரவுடி செல்வம்.
அது என்னல ஆடிஷன் அது எங்கிட்ட நடக்குது இந்த உலகானத்தை என்ன பத்தி பேசி லந்தா நீங்க எப்படி வந்திருக்கீங்க இங்க CEO சிச்சி போயிருக்குங்க இங்க நியூஸ் ரீடர் ஆடிஷன் நடக்குதுங்க போயிட்டு அப்புறம் வா அது என்ன சொன்னீங்க ஆடிஷன் அதுக்கு நாங்களா வரக்கூடாதா No, it's not like that. Morning என்ன தனியா மாட்டி முடிக்குதுங்க இங்க ஹெல்ப் பண்ணுது நெக்ஸ்ட் கேண்டிடேட் கூப்பிடுது ஒரு ஆடியும் கொடுங்க அந்த நெக்ஸ்ட் கேண்டிடேட் நான் நினைச்சுக்காது Oh my god, hey, நீ ஜோக் சொல்லுங்க மேன் நீ எவ்வளவு பெரிய ரவுடி I mean எவ்வளவு பெரிய ஆள் நீ நினைச்சா இங்க ஒரு சேனல் ஓபன் பண்ணுது மேன் ஜூலி கூட வாட்ச் பண்ணுது மேன் பட் நீ போய் இந்த சேனலை ஆடிஷன் பண்றது நல்லா இல்லை மேன் ப்ளீஸ் கோ மேன் இத பாருங்க நான் ரவுடியா இருந்ததெல்லாம் போன மாதம் வரைக்கும் தான் அதுவும் கிராஜுவேட் வரைக்கும் படிச்சுட்டு வேலை கிடைக்காம தான் ரவுடியா மாறினேன் ஓகே இப்ப திரும்பி குழந்தை குட்டின்னு செட்டில் ஆகலான்னு பாக்குறேன் ஓகே அடுத்த மாசம் என் லவர் முத்து பேச்சியை கட்டிக்கிடலான்னு ஓகே பெரியமா என்ன என்னோட சேர்ந்து நீங்களும் லஞ்சு பண்றீங்க நீங்க ஆடிட்டு எடுங்க நான் படிச்சு காமிக்கிறேன் அதுக்கு முன்னால முத இன்டர்வியூ போறமே கோயிலுக்கு போயிட்டு போலாம் பூ வாங்கி வந்தேன் லேட் ஆயிடுச்சா அதான் நேரம் இங்கேயே வந்துட்டேன் பூ ஆடிடுல நீங்க வச்சுங்க பெரியமா இப்போ நீ எனக்கு கொடுத்த ஸ்டைலே அந்த மூட்டை பூச்சி கொடுக்காத அது பயப்படுங்க என்ன சொல்றீங்க மூட்டை பூச்சிக்கு மருந்தான அடிப்பாங்க பூ ஏன் கொடுப்பாங்க நீ இப்போ சொல்லிட்டு மேன் உல்லாத பேரு மூட்டை பூச்சி சொல்லி நாசமா போச்சு என் லவர் முத்து பேச்சு மட்டும் இதை கேட்டிருந்தா மூட்டை பூச்சி மருந்து கொடுத்தேன் ஓகே leave it man நான் பாய்சன் கிட்டே சொல்லி உங்க செலக்ட் பண்ண சொல்லுது மேன் உங்க ஆடிஷன் மேடம் come man please come இத பாருங்க நான் முன்னாடி ஓடிட்டேன் அதுக்காக எனக்கு எந்த சலுகையும் தேவையில்லை நானே திருந்தாலும் நினைச்சோட விட மாட்டீங்க போல இருக்கு இப்ப எப்படி அவங்களுக்கெல்லாம் ஆடிஷன் வச்சு செலக்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி என்னையும் செலக்ட் பண்ணுங்க நான் படிச்சது பிடிச்சிருந்தா செலக்ட் பண்ணுங்க இல்லன்னா போடா செல்வம் வரப்போ சொல்லுங்க லந்து பண்ணாம போய்கிட்டு இருப்பான் செல்வம் okay man this is the script man இதை படிங்க சீக்கிரம் நீ கேப்சர் பண்ணுங்க my god எல்லாருக்கும் தலைவர வணக்கம் எல்லாரும் கேட்டுக்கங்க ஐரோப்பால சுவிட்சர்லாந்துன்னு ஒரு குளிர்நாடு இருக்குங்க அங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா புருஷன் பொண்டாட்டி மாதிரி ஜோடியா வர வச்சு ஒரு ஓட்டி நடத்திருக்காங்க அதாவது புருஷங்க பூரா அவங்க பொண்டாட்டிய முதுகுல உப்பு மூட்டை கணக்கா தூக்கி வச்சுக்கிட்டு காலையும் ஒரு சக்கரத்தை மாட்டிக்கிட்டு 100 மீட்டர் தூரம் ஓடணும் அப்படி ஓடையில யாரு விழாம பந்தயத்துக்கு முதலாளா வந்து சேர்றானோ அவன் தான் ஜெயிச்சவனும் அந்த ஜோடிக்கு 3 நாள் ஆத்மாயில துட்டுத்தரகு ஏதும் இல்லாம தங்க வசதி செஞ்சு தாராங்களாம் இதை கேள்விப்பட்டு இளவட்ட பயல்களை பூரா வஞ்சி கட்டிக்கிட்டு ஜோடி ஆளுகளை கூட்டிக்கிட்டு அங்கிட்டு படையெடுக்கிறாங்களாம் பெரியமா இதெல்லாம் ஒரு குழப்பா இது ஜஸ்ட் நியூஸ் மேன் சூப்பரா படிச்சது மேன் நீ அல்லாடே உனக்கு ஜாஸ்தி மார்க் போடுது இந்த சொல்லி ஓகே அது ஓகே மேன் இப்போ அவுட் சைடுல வெயிட் பண்ணு பாய்சம் வந்தது மேன் ரிசல்ட் சொல்லு மேன் கோ மேன் I am waiting go man oh god அது இல்லாம நானே வாழ்க்கை செட்டில் ஆனால் இன்டர்வியூ வந்தாங்க ஆடிஷனுக்கு ஆமா மாமி அதானே பார்த்தேன் ஒரு கேண்டிடேட் ஒரு டிசைன்ல படிச்சது இப்போ என்ன பண்ணுது ஓகே எல்லா ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லா பாய்சம்க்கு ஃபார்வர்ட் பண்ண சொல்லலாம் திஸ் இஸ் பீகாமணி ரெக்கார்டிங்ஸ் ஃபுல்லா பாய்சம்க்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க Hi Julie. No, you're here. What is the price? I'm just arriving. Actually, சிகாமணி எனக்கு எல்லாமே ஆன்லைன்ல ஸ்ட்ரீம் பண்ணிட்டாரு. Okay, very nice. கார்ல வரும்போதே எல்லாத்தையும் நான் ப்ரோக்ரஸ் பார்த்துட்டே இருந்தேன். That's good. So I don't want to disturb you all the time. Okay. Actually, I felt something different on the audition. நீ ஏதாவது நோட்டீஸ் பண்ணியா? நீ என்ன நினைக்கிற அந்த ஆடிஷன் பத்தி அந்த கேண்டிடேட்ஸ் பத்தி? You mean my opinion? Yeah. Oh well,
what to say, initially கொஞ்சம் nervous ஆ இருந்துச்சு மேம். But later on it was okay. Candidates பத்தி கேட்டே இல்லை. Candidates ஒருத்தர் ஒரு பேச இருந்து வந்துச்சு இல்லை. அதாலே அந்த ஒரு கஷ்டம் படி பேசிச்சு மேம். நாம ஏதோ ஃபேமிலி பேசி கேட்டு பழகிச்சு இல்லை. அதாலே கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்தது. But you know one thing, ஒரு candidate கிட்டயும் ஒரு innocence and one naivety was there. Did you notice that? Yeah, though I yelled at them, heart of the heart, I liked it, man. Exactly. அந்த மண்வாசனுடைய தமிழ் எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? இன்சிடென்ட்லி நம்ம சேனல் பேர் கூட தமிழ் வாசம் தான் பேர் வச்சிருக்கோம். அந்த தமிழுக்கு மண்ணுக்கு மண் வாசம் மாறும்போது அதுக்கு ஒரே வாசம் தான் இருக்குன்னு ஒரு முற்று குத்த முடியாது இல்லையா? இப்படிதான் எல்லா சேனலுமே அவங்க செய்தி வாசிக்கிறத ஒரு வரமுறைக்குள்ள வச்சுட்டு அதை விட்டு வெளியே வர மாட்டேன்றாங்க. நம்ம ஏன் அதை மாத்தக்கூடாது ஜூலி? ஒரு நாள் செய்தியில காலையில ஒரு 1/2 மணி நேரமும் சாயந்தரம் ஒரு 1/2 மணி நேரமும் அந்தந்த வட்டார மொழி செய்திகள் அறிவிப்போம். அந்த வட்டார மொழி செய்திகளை இன்னைக்கு நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய இந்த கேண்டிடேட்ஸை வச்சு படிக்க வைப்போம். அவங்களும் அந்த வட்டார மொழியில படிக்கட்டும். இதனால நம்ம சேனல் வந்து நல்லா டீப்பா போய் ரீச் ஆகும். அது மட்டும் இல்ல, நம்மளோட டிஆர்பி ரேட் இன்க்ரீஸ் ஆகாத என்ன? Brilliant, Paisam. Super idea, man. But Paisam, நான் நீ ரொம்ப திட்டிச்சு மேம். பட் நீ ரொம்ப கிரேட் ஐடியா வச்சிருக்கே சொல்லி இப்போ தெரியுது மேம். நான் நெகட்டிவ் சொன்னது நீ பாசிட்டிவ் பண்ணுது மேம். Paisam, then you do one thing. outside வெயிட் பண்ணிட்டு இருக்க கேண்டிடேட்ஸ் எல்லாரும் கூப்பிட்டு செலக்டட் சொல்லு மேம். ஷூர் ஜூலி. நயன்தாரா ஐயா எல்லாரையும் நீங்க உள்ள கூப்பிடுங்க. ஏமா எல்லாம் உள்ள வாங்கம்மா. ஐயா கூப்பிடுறாரு. கரெக்ட் சார். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. எல்லாரும் வணக்கம். நீங்க எல்லாம் இன்னைக்கு இந்த ஆடிஷன்ஸ்க்கு வந்தது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஆனா இந்த ஆடிஷன்ஸ்ல அவங்க செலக்ட் பண்ணனா ஒரு கண்டிஷன் இருக்கு. சாரே நான் படிச்சது பிடிக்கலன்னா இந்த ஜூலி சொன்னாலாக்கும். எனக்கு பாலக்காடு தமிழ் தான் சார் வருது. ഞാൻ என்ன ചെയ്യட்டும் சொல்லுங்க சார். இந்த அம்மனிக்கு நான் படிச்சது கூட பிடிக்கலாட்டும் இருக்குது. சான்ஸ் கொடுங்க சார். பிறகு சோமலா ரவி மாதிரியே படிச்சு காமிக்கிறேன். ஐயா நான் மதுரைக்காரன் தான். கொஞ்ச நாள் விளங்காம ரவுடியா தெரிஞ்சுக்கிட்டு கிடந்தேன். இப்போ குடும்பம் குட்டின்னு செட்டில் ஆகலான்னு பாக்குறேன் ஐயா. எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க ஐயா. சார் நான் குப்பத்திலேயே பிறந்து வந்தவன் சார். எல்லாரும் படிக்கிறது சொல்ல நம்மளுக்கு அந்த மாதிரி வர மாட்டேங்குது. இந்த கோகிலம்மா சொன்ன மாதிரி கொஞ்ச நாள் டைம் கொடு, ட்ரைனிங் கூட கொடு. மாத்திக்க ட்ரை பண்றேன் சார். ஓ நீங்க யாரும் நீங்க படிக்கிற விதத்தை மாத்திக்கணும்னு நான் சொல்லல. ஆக்சுவலா இந்த ஆடிஷன்ஸ்ல நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ணீங்களோ அதே மாதிரி நீங்க நியூஸ் ரீட் பண்றதா இருந்தாதான் உங்களுக்கு செலக்ஷன் ஆகும். இல்லனா ஐ எம் வெரி சாரி. நான் நாளைக்கே வந்து காவடி எடுக்கிறேன். என்ற பகவதியே சார் இப்பதான் வயத்துல பால வந்த நான் இத இப்பவே பாலு கிட்ட ஓடி போய் சொல்றேன். Hey, no romance now. பால்கா முடிச்சடா. Why feeling, man? ஐயா அடுத்த வாரம் என் லவர் முத்துப்பேச்சியை கூட்டி வரேன். ஐயா தலைமையில தான் இங்க கல்யாணம் நடக்கணும் ஐயா. கண்டிப்பா இன்றைக்கு வந்த பயம் உள்ள அத்தனை பேரும் ஒண்ணு விடாம வந்துடணும். ஒருத்தர் குறைஞ்சோட வெட்டிடுமா வெட்டி. நீ ஒரு போய் பேசுங்க. நீ நியூஸ் ரீடரா அது? யோ செல்வம், இவங்க சொல்றது உனக்கு புரியலையா? உன்னை படிக்கிற விதத்தை தான் மாத்திக்கலாம்னு சொன்னாங்க. உன் போக்க இல்ல புரிஞ்சுக்கோ. இல்லன்னா என்ன பண்ணுவீங்க? நாடகத்தை கண்டுபிடித்த உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி. இதில் பங்கேற்று நடித்த நமது சக அலுவலர்களில் இப்போது அவர்கள் மேடையில் தோன்றிய கதாபாத்திரத்தை வரிசையில் அறிமுகப்படுத்துகிறோம். ஜூலி என் ஆனுவல் டே பாத்திரத்தில் நயன்தாரா அல்லது கனிமா எனும் வேலைக்காரர்களாக வந்து ஜூலியின் கலாய்வு பாத்திரத்தை சொல்லி சீனியர்களுக்கு பொறுப்புப்பேட்டை கபாலியாக வந்து ரவுண்டு கட்டியவர் திரு சாய் பாடுகிறார். பாலக்காட்டு காங்கிரஸை பாத்திரத்தில் பக்காவாக பொருள் போய் நம்மை பரவசப்படுத்தியவர் கோவில் சரளாவுக்கே டஃப் கொடுக்கும் வகையில் 99 பேசி பொறுப்புக்கு எதிராக வந்து தலைவரப்பட்ட சீனியர் ரவுண்ட் ஆஃபீஸர் சும்மா அதிர்வுள்ள இயல் வகையில் ரவுண்ட் செல்வ பாத்திரத்தில் தோன்றி ரவுசு காட்டியவர் திரு ஆர்.
ரவுடியாக தோன்ற வீட் பிளாஸ்டிக் மற்றும் நகைகள் என இவர் செலவு செய்த தொகை இவர் வீட்டுக்கு தெரிந்தால் இவருக்கு அறிவாளர்கள் தெரிவிச்சிருக்கிறார். தமிழ்வாசன் டிவி சேனலில் மாநிலத்தில் பல்வேறு பகுதிகளில் பேசப்படும் தமிழின் தன்மையை போற்றும் வகையில் அதே தமிழில் செய்திகளை வழங்கலாம் என்று சேனலில் தீவிர பார்ப்பதற்கு போட்டியவர் தமிழ்வாசன் சேனலுக்கான லோகோவை டிசைன் செய்வதுடன் தன் செலவில் அதனை பிளெக்ஸ் பேனராக பிரிண்ட் செய்து கொண்டு வந்தவர் இவர். இந்த நாடகத்துக்கான கதை வசனம் பின்னணி இசை சேர்ப்பு இயக்கம் திரு எல் ஸ்ரீராமநாராயணன் ஸ்ரீராமநாதன். கவலை என்றால் அபிஷேக் காரணம் காட்டி ரிஹர்சலுக்கு கூட வராமல் தவாய்த்து முழு பொறுப்பையும் நடித்த எங்கள் 7 பேரின் பொறுப்பில் விட்டுவிட்டு அரங்கேற்ற நாளுக்கு மட்டும் ஆஜராகிவிட்டார் என்று டீம் ஆர்டிஸ்டுகளின் மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்டுவிட்டது. உங்களுக்கு கேட்டிருந்தது நினைக்கிறேன். உங்கள் அனைவரையும் இந்த நாடகத்தின் மூலம் சிரிக்க வைக்கும் முயற்சி சிறிதளவேனும் வெற்றி அடைந்திருந்தாலும் அது எங்களுக்கு விட்ட மகிழ்ச்சி. தமது அறையை நேரங்களில் ரிஹர்சல் செய்ய கொடுத்தமைக்காக அகாஸ்டிக்ஸ் மற்றும் இருக்கை வசதிகள் செய்து கொடுத்தமைக்காக அலுவலர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறோம். மீண்டும் ஒரு முறை அனைவரும் நன்றி வணக்கம். It was a splendid performance by the team. In continuation of today's program, we have the Skit Festival for tomorrow also. Tomorrow's program will be held at AGORC Hall. We welcome you all in full spirits to come and enjoy tomorrow's event also. Now we move on to the second skit of the day. This skit is Modern Yamalogam by staff members of Accounts and Entitlements. We wish you all a visual treat.
ராஜாதி ராஜ ராஜ கம்பீர ராஜ மார்த்தாண்ட ராஜகுலத்திலக யமலோகத்தின் மகாபிரபு யமதர்மராஜன் வரார் வரார் வரார். பிரபு நான் வந்து இவ்வளவு நேரம் இருக்கேன். இப்ப வந்து சொல்லிய பாருங்க, அவன் யாரும் கண்டுபிடிச்சு அவன் என்ன கேட்கிறது அப்படியே ஆகட்டும் மகாசபை. சரி பிரபு, இவனை நான் நேற்று எண்ணெய் சட்டியில் வறுத்து சொல்லிவிட்டேனே, இவன் எப்படி இவங்க உட்கார்ந்திருக்காங்க? இதுதான் நேற்று உங்ககிட்ட என்ன சொல்றேன், இவனை என்ன சட்டியில் வந்து சொல்றேன், நீ அவனை பருப்பு சட்டியில் உட்காந்து அவன் வந்து இவங்க உட்காந்துட்டான் எடுத்தடிச்சா அவன் கேட்கவே சொன்னான். சரி எனக்கு மியூசிக் பிளே பண்ணு சொல்லிட்டு உன நீங்க உட்கார வச்சிட்டேன். நார்மல் மியூசிக் கேட்டல அதிகம் தான் பிளே பண்ணலாம். நல்லாவே இல்லை பிரபு. சரி லேப்டாப் எடுத்துருவா. இந்தாங்க பிரபு. அது அந்த டெஸ்க்டாப்லயே இருக்கு பாருங்க. நாங்களும் டிஜிட்டலைஸ் பண்ணிடுவோம் பிரபு. எனக்கு மட்டும் லேப்டாப்பே கிடையாதா? உங்களுக்கு மட்டும் வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். நான் மட்டும் எவ்வளவு நேரம் உங்க மூஞ்சையே பார்த்துட்டு இருக்கேன் பிரபு. கூட்டிட்டு வந்திருக்கேன் மகாபிரபு. இவங்க தான் லோகநாதன், லதா, பார்த்தசாரன். அப்படியே ஆகட்டும் பிரபு. லோகநாதன் வாங்க. பூலோகத்துல உங்க காலம் முடிஞ்சிருச்சு. நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்கு சந்தோஷம் தான் மகா பிரபு. வாழ்க்கையில நான் நிறைய சந்தோஷத்தையும் பார்த்துட்டேன், சோகத்தையும் சொல்லிட்டேன். எனக்கு இது ஒன்றும் பெருசா தெரியல. நிறைய தான குணங்கள் பண்ணிட்டேன். எனக்கு இதுவே போதும், மனசு திருப்தியா இருக்கு. ஆமா, என்ன எங்க அனுப்ப போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? சொர்க்கத்துக்கா நரகத்துக்கா? சொர்க்கத்துக்கு. ஏன் கேக்குறீங்க? இல்ல, என் வாழ்க்கையில நான் கடவுளையே கும்பிட்டது இல்ல. என்ன எப்படி நீங்க சொர்க்கத்துக்கு அனுப்புவீங்க? கடவுளை கும்பிடுறது கும்பிடாது தனிப்பட்ட ஒப்பந்தம். எந்த கடவுளும் என்ன கும்பிடுன்னு சொல்றீங்க? நீங்க நிறைய பேருக்கு நல்லது பண்ணிருக்கீங்க, நிறைய பேர் படிக்க வச்சிருக்கீங்க, நிறைய பேருக்கு வேலை வாங்கி கொடுத்துருக்கீங்க. உங்களை மாதிரி ஆளுங்க கடவுளுக்கே நம்பிக்கை. உங்களை நான் நிறையத்துக்கு அனுப்பிச்சேன், அந்த கடவுளே என்ன மன்னிக்க மாட்டேன். சரி, உங்களுக்கு ஏதாவது குறை இருக்கும்? இருக்கு. ஏன்? என் குடும்பத்தை நான் தனியா விட்டுட்டு வந்துட்டேன். அவங்க நான் இல்லாம எப்படி இருக்க போறாங்களே தெரியல.
அதை நினைக்கும் போதுதான் மனசு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. பெற்றவங்க செய்யற புண்ணியம் பிள்ளைங்க வந்து செய்யும். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க செஞ்சிருக்கிற புண்ணியம் உங்க வம்சத்தையே காப்போம். உங்க பையனுக்கு கிரிக்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா ஆமா, இன்னும் 10 வருஷத்துல உங்க பையன் தான் இந்திய டீம் கேப்டன். ஒரு அப்பாவுக்கு வேற என்ன இருக்க முடியும்? நான் சந்தோஷமா போறேன். சித்திரகுப்தா, நீங்க ஒரு சீரியஸா பேசிட்டு இருக்கோம், நீங்க மெசேஜ் பேசுறீங்க. பிரபு, லோகுவை தூக்கி கொண்டு வரும்போது மிச்சர் பாக்கெட்டையும் தூக்கி கொண்டு வந்து வேணும் என்றால் நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். என்ன ஆனந்தம் தூக்க சொன்னேன், மிச்சர் பேடு தூக்க சொன்னேன். போய் அடுத்து லதாவுக்கு இருக்கு. அப்படியே ஆகட்டும் மகா பிரபு. லதா வாமா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? வெங்காயம். வெங்காயமா? என்ன எனக்கு 2 குழந்தைங்க இருக்கு. என்ன போய் இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க? என் புருஷனுக்கு ஒரு மண்ணம் தெரியாது, இப்படி பண்ணிட்டீங்களே. என்னம்மா சொல்ற? ஆமா, எல்லாரும் வாஷிங் மிஷின்ல சோப் போடுறதாலே போடுவாங்க. ஆனா என் புருஷன் சபீனா போடுவாங்க. நம்மளை நம்பி என் குழந்தைங்க எப்படி இருக்கும்? ஏமா டேட்டா பேஸ்ட் உங்களுக்கு 80 வயசுல போட்டுருக்கு, ஆனா உங்க 2 குழந்தைங்க ஒன்னும் புரியல. யார் பத்தி 80 வயசு சொல்றேன், நல்ல சொல்லி தரது. பிரபு, பொறுப்பட்ட இல்லாத கூட்டிட்டு வர சொன்னா நீ வேலை செய்யறது சொல்றீங்க. கொஞ்சம் பொறுமா. பிரபு, அப்படியேதான் தெரிகிறது. பிரபு, நீங்க லொகேஷன் மாத்தி அனுப்பிட்டு என்ன குறைக்கலாம்? எப்படி லொகேஷன் மாத்தி சொல்றீங்க? இருமா, ஜிபிஎஃப்ல பார்த்து சொல்றேன். ஐயோ பிரபு, ஜிபிஎஸ் சொன்னேன். இப்பதான் உன்னை படுக்க வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல உன் சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுவாங்க. நீ இங்க இருந்து ஸ்ட்ரெயிட்டா கிளம்புனேன்னா அங்க எந்திரிச்சு நிப்ப, எல்லாரும் பயந்துருவாங்க. உன்னைக்கு அதுவே சரியாயிரும், பயப்படாதம்மா. ஹாப்பி தெரியலதா? பிரபு, நீங்க செஞ்ச வேலைக்கு உங்களை என்ன கொஞ்சவா செய்வாங்க? சரி, நீங்க லொகேஷன் தான் தவறா அனுப்பிட்டீங்க. கொருக்குப்பேட்டை லதா எங்க இருக்கான்னு ட்ராக் பண்ணி சொல்லுங்க. கொருக்குப்பேட்டை லதா டி-நகர் பஸ்ஸில ரோட்ல நாங்க போயிட்டு இருக்கோம். எங்க போயிட்டு இருக்கோம்? டி-நகர் பஸ்ஸில ரோடா? அது கையோட போயிருக்கோம். இதுக்கு மட்டும் குறைச்ச இல்ல. சரி பிரபு, நான் கிளம்புறேன். பார்த்து சொல்றேன், நீங்க வாங்க. இந்தியா பேருனா நீங்க? ஆமா, நான் தான் எம்ஜிஆர் பேரன். என் தாத்தா பேரு எம் கணபதி ராஜகோபாலன். சரி, எனக்காவது லொகேஷன் சரியா அனுப்புனீங்களா இல்ல என்னையும் மாத்தி தூக்கிட்டு வந்தீங்களா? ஆமா, இருப்பா கொஞ்சம் செக் பண்ணி. அந்த ஐயம்பேட்டை அறிவுடன் நம்பி பார்த்த சாமி நீங்க தானே? ஆமா, நானே தான். வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இது மட்டும் நாங்க மிஸ் பண்ணோம். சரி சொல்லுங்க, மூலவத்துல உங்க காலம் முடிஞ்சு போச்சு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? நானும் லதா மாதிரி வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறேன். ஆசைப்பட பேராசைப்படக்கூடாது. சரி, எனக்கும் சொர்க்கம் தானே. நான் லோக்கு மாதிரி இல்லாட்டாலும் ஓரளவுக்கு நல்லவன், அதனாலதான் கேக்குறேன். லோகு மாதிரி ஒரே வேற உங்க 2 பேர் டேட்டாவையும் எக்ஸல் லிங்க் போடுவாங்க. இதை மட்டும் லிங்க் ஓபன் டார்கெட் 8 10 8% பாயிண்ட்ஸ் வந்து என்டர் தொடர்ந்து கேட்கும். கமிங் டு தி ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரோகநாதன் அவரோட வாழ்க்கையில 1000 மரக்கன்றுகள் நட்டு வைக்கிறாங்க. நீங்க செடிகளை தண்ணி ஊத்துறீங்க? ஊத்திருக்கேனே. எப்ப? சாப்பிட்டுட்டு செடி மேலதான் கை கழுவி இருக்கேன். நெக்ஸ்ட். ரோகநாதன் வயநாடு நிலை சரிவு சென்னையில வெள்ளம் வந்தப்போ நீ என்ன பண்ணிருக்கீங்க? வீட்டுல டிவி சேனல் நியூஸ் சேனல் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருந்தேன். ஏன் வெளியே வந்தா கரைஞ்சிருங்க? யோகநாதன் அந்த இக்கட்டான காலகட்டத்துல போது பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நேரடியாக போய் உதவி பண்ணு. சாப்பாடு என்ன சாப்பாடு போடுறாரு, தங்க இடங்களை வந்து தங்க அடைந்து வைக்கிறாரு. ஆனா நீ தேவையில்லை
எப்படா அந்த நிலம் சரியும் பார்த்துட்டு அப்புறம் அந்த வெள்ளத்துல எந்த வீடு அடிச்சுட்டு போகுதுன்னு பார்த்துட்டு நீங்க வேலையை பார்த்து போயிட்டேன். நெக்ஸ்ட் டெலிவரி பண்றவங்களுக்கு நிறைய வேலை செய்யணும், நிறைய டிப்ஸ் கொடுக்கணும். எப்பவுமே கொடுப்பேனே, அது நமக்கு தர்மம் தானே. லோகநாதன் தேவைக்குதான் ஹோட்டல் போயே சாப்பிடுவாரு. ஆனா நீ ஒற்றை மழையில பஜ்ஜி போட்டா சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஸ்விக்கியில டெலிவரி பண்றாங்க. அலைய விட்டு அவனுக்கு 10 ரூபா டிப்ஸ் கொடுத்துட்டு என்னையே பெருமையா நடக்குது. நெக்ஸ்ட் லோகநாதன் அவரோட மனைவியோட சேர்ந்து வீட்டு வேலைகள்லாம் சரி சமமா பார்ப்பாரு. ஆனா நீ ஏமா நீ சாப்பிட்ட தட்டோட இருக்க மாட்டியா? நான் சொல்லப்பா உன் பொண்ணாடிதான் உங்க மாட்ட பாருங்க. நானும் ஆடியோ பே பண்றேன், கேக்குறியா? என் பொண்டாட்டிக்கு தெய்வமே நான் தான். அவ அப்படி புலம்ப வாய்ப்பே இல்லையே மகாராஜா, வாய்ப்பே இல்லை. இருப்பா நான் ப்ளே பண்றேன், கேளு. சமையல்ல இருந்து வீடு துடைக்கிற வரைக்கும் எல்லா வேலையும் நானும் செய்ய வேண்டியதா இருக்கு. இல்ல அவர் என்ன நல்லா பாத்துக்கிறாங்க வேற அவங்க அம்மா பொறாமப்படுறாங்க. சரிடி குளிச்சு போ. கவர்மெண்ட் மாப்பிள்ள இப்ப பென்ஷன் வேற போட்டுருக்காங்க. முடியாது இப்ப ரொம்ப ரெடி போக போக சரியாயிடும். நான் நேர்ல வந்து பேசுறேன். இல்ல இதுவே போதும் போதும். அவருடைய வாழ்க்கையில அவர் பண்ணாத தான தர்மங்களே கிடையாது. ஆனா நீ யாரோ ஒருத்தருக்கு 1000 ரூபாய் கொடுத்துட்டேன்னு சொல்லிட்டு அதை அவன் திருப்பி தராததுனால எங்க உன்னை ஏமாளின்னு அந்த சமூகம் சொல்லிடுறோம்னு பயந்து நீ உதவி பண்றதே நீ சொல்லிடு. ஆக மொத்தத்துல நீ சுயநலமா இருந்துட்டு எப்போதுமே நல்லது பண்ண அந்த கடவுளால கூட முடியாது. நான் மட்டும் ஏமாத்துற மகாபிரபு. நீங்க சொல்றத பார்த்தா நான் தர்மமே பண்ணலையா? பிரபு இப்பதான் லதா மெசேஜ் பண்ணலாம். நைஸ் சேர்த்து நைஸ் டு மீட் யூ போட்டுருக்கேன். வேணாம் பிரபு, அவளை வைத்துக் கொண்டு நம்மளால சமாளிக்கவே முடியாது. அவ அங்கேயே தானே. பைக்ல ஒரு பொண்ணுங்க போயிடக்கூடாது. அந்த பொண்ணுங்களுடைய சாடு டயர் கிட்ட தெரிஞ்சிடவே கூடாது. சின்ராச கையில பிடிக்க முடியாது. சாலு 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 பின்னால ஓடுமா. அதான் இவன் செய்த புண்ணியமே. இன்னைக்கு ஒரு நாளைக்கா என்னதான் நீ தப்பு பண்ணிருந்தாலும் அதெல்லாம் நீ தெரிஞ்சே பண்ணது. உன்னை வழி நடந்த ஆளுங்க அதெல்லாம் தாண்டி நீ ஒரு பெரிய விஷயம் பண்ணி தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம். நீ அதை விட ஒரு படி மேல போய் உன்னோட உடலையே தானம் பண்ணிருக்க. உன்னுடைய கண்களால ஒரு பெரியவர் மீண்டும் உடல் கட்டப்பட்டது. ஒரு சின்ன குழந்தை கட்டப்படும். நீ செத்தும் ஒரு 5 பேரை வாழ வைப்பாரு. இதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம இன்னைக்கு முதல் நடக்க. சரி மகாபிரபு, நானும் லோகநாதன் மாதிரி சந்தோஷமா பாருங்க. மாநிலங்களே நம்ம எல்லாருமே பார்த்த சார்ந்த மாதிரி நம்ம பண்றது கரெக்டா தப்பான்னு தெரியாம வாழ்ந்துட்டு நம்ம எல்லாருக்கும் லோகநாதன் மாதிரி வாழணும்னு ஆசைப்படுவோம். ஆனா பார்த்த சாரி மாதிரி வாழ்ந்துட்டு நீங்க லோகநாதன் மாதிரி வாழீங்களா இல்ல பார்த்த சாரி மாதிரி வாழீங்களான்றது உங்களுடைய நோக்கம். ஆனா நீங்க வாழ கால கடத்துல நீங்க எல்லாருமே சந்தோஷமா நிம்மதியா ஒருத்தருக்கு உதவி பண்ணிட்டு நீங்க எல்லாருமே நீண்ட ஆயுளோட நிம்மதியோட வாழணும் நான் வாழ்ந்துறேன் நினைக்கிறேன். எல்லாரும் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க. விஷயம் போடுறேன். நீங்க பேசிக்கிட்டே இருங்க, நான் டீ சாப்பிட்டு வரேன். பிரபு, டி நகர்ல எல்லா ரோட்லயும் தேடினேன். எல்லா ரோட்லயும் பஸ் போகுது. ஆனா பஸ் இல்லா ரோடுன்னு ஒண்ணு இல்லவே இல்லையே பிரபு. That was also a very great event. Emadar Banagar, Dinesh Kumar, Chitra Guppanagar, Saktivel Raman, Loganathan as Loganathan, Parthasarathi as Parthasarathi, Lata as Lata,
Very well supported by the audio events by Saravana Kumar. We also thank the voiceovers by Bhaskaran and Vinolya Violets. We thank all the audience for having been here for the whole event and encourage the performers. The second day of the skit festival will be held tomorrow during lunch hour at AGORC Hall. We request everyone to come there, also encourage the performers and enjoy the event. Thank you very much. Thank you, ma'am. Thanks. Thank you. Thank you.